உதயநிதி டெய்லி ரோட்டில் நடப்பாரு, செல்ஃபி எடுப்பாரு, டீ குடிப்பாரு, போய் பக்கத்து வீட்டுக்காரர் போல் பேசும் உதயநிதி. நாங்கெல்லாம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி பேசுவோம், அவர் மட்டும் தான் பக்கத்து வீட்டுக்காரர் போல பேசுவாரு. டெய்லி அதில் உட்காந்து பேசுற மாதிரியும், டெய்லி நடந்தே அவர் வந்து போயிட்டு வந்து வர்ற மாதிரியும் ஒரு சீன் போடுவாங்க. இனிமேல் தோசை சுட்டு கொடுப்பாங்க, புரோட்டா போடுவாங்க, ஏன் துணி காய வச்சு மடிச்சு எல்லாமே அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த தேர்தல் நாடகங்கள்லாம் வரும். அந்த திமுக, அதிமுக, பாஜக காரங்க எல்லாம் நல்ல மனசு, இவங்களுக்குள்ள இந்த இதயத்துக்குள்ள இவ்வளவு ஒரு நல்ல மனசு இருந்தா கல்லுக்குள் ஈரம் மாதிரி சுத்துவாங்க. பார்க்க தான் போறீங்க. நமக்கு கண்டென்ட் நிறைய இருக்கு பேசுறது. மதுவை விக்கிற அரசை விட்டு வெளியில வாங்க. நீ பேசல, நான் பேசணும், நான் பேசல, நீ பேச. நீங்க தப்பா பேச கூடாது. தப்பா பேசி எதை பேசினாலும் நீ பேச கூடாது. நீ பேசுனதெல்லாம் ரைட்டா? நீ பேசுனதெல்லாம் ரைட்டா? சரிடா, சரிடா. சும்மா அதெல்லாம் சரி, நான் சரியா தான் பேசுறேன். உனக்கு தான் அது சரி, எனக்கு சரி இல்ல. நீ பேசுனது அவ்வளவும் தப்பு தான். இந்த பாரு, எல்லாமே தப்பு தான். அது உனக்கு வேணா ரைட்டா இருக்கலாம், உனக்கு ரைட்டா இருக்கலாம். உலகத்துக்கே அதெல்லாம் கத்திரிக்காய். அதெல்லாம் முடியாது. நீங்க தப்பா சொல்லும்போது நான் சொல்ல முடியாது. நான் என்ன தப்பா சொல்றேன்? நீங்க கூட்டணியில இருந்து வெளியில வரணும். நான் சொன்னா அதே சொல்ற. நீ யாருமா? நீ யாரு? வேணா பொது நீ வேணா ஓட்டு போடாம வேணா போ. அதே மக்களுக்கு எதை வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் ஆமா, அதுக்கான உரிமை தான் அந்த அதான் ஒரு பழமொழி சொல்லுவான்ல, முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி. அந்த அதே கதை ஆசைப்படல, முடமாக்கி வச்சிருக்கீங்க. இந்த நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப இடையில எதுக்கு மறிக்கிற? இப்போ வைகோ அவர்கள் வந்து சமத்துவம் பயணம் வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. அதாவது இந்த மதுக்கு வந்து எதிர்ப்பா தெரிவிச்சு விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு. இது எப்படி பையனை வந்து கூட்டணியில விட்டுக்கிட்டு அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் சாராயங்காட்சி விற்கிறதே எதிர்பாராமா? இது அடுத்த திருமாவளவன் அண்ணன் செய்க மாதிரிதான் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தேர்தல் நாடகங்கள் தான். உதயநிதி டெய்லி ரோட்டில் நடப்பாரு, செல்ஃபி எடுப்பாரு, டீ குடிப்பாரு, போய் பக்கத்து வீட்டுக்காரர் போல் பேசும் உதயநிதி. நாங்கெல்லாம் ஆப்பிரிக்காக்காரங்க மாதிரி பேசுவோம், அவர் மட்டும் தான் பக்கத்து வீட்டுக்காரர் போல பேசுவாரு. டெய்லி அதுல உட்காந்து பேசுற மாதிரியும், டெய்லி நடந்தே அவர் வந்து போயிட்டு வந்து வர்ற மாதிரியும் ஒரு சீன் போடுவாங்க. இனிமே தோசை சுட்டு கொடுப்பாங்க, புரோட்டா போடுவாங்க, ஏன் துணி காய வச்சு மடிச்சு எல்லாமே அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த தேர்தல் நாடகங்கள்லாம் வரும். இப்பதான் இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணன் சீமானை தாக்குற விதமா தமிழீழ அகதிகள் உனக்கு என்ன ஓட்டா போட போறாங்க, அங்க உள்ளவங்க உனக்கு ஓட்டா போட போறாங்கன்னு எச்சத்தனம். அது வந்து ஒரு கேவலமான பேச்சு. அப்படின்னா ஓட்டுக்காக தான் பேசணும் அப்படின்னு சொல்ல வராப்புல. சுயநலம் எப்படி வருதுங்கிறத சொல்றேன். கேட்டவர் இன்னைக்கு தேர்தல் அரசியல் அப்படின்னு ஒரு 6 மாசம் இருக்கு அப்படின்ன உடனே ஒரு திமுக ஒரு பூச்சாண்டி காட்டவும் பார்த்துக்கிடுங்க, நான் இங்க போறேன், இங்க எனக்கு தமிழக மக்கள் எவ்வளவு ஆதரவு அளிக்கிறாங்க, இதெல்லாமே டிமாண்டை பெருக்கிறது தான். அந்த சீட்டு பேரம், பெட்டி பேரத்தை பெருக்கிறதுக்காக போடப்படுகிற நாடகமா தான் நான் பாக்குறேன். அப்படி அண்ணனை வந்து எகத்தாளம் பேசினவர் போய் இன்னைக்கு ஈழத்துல போய் நின்று அந்த மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்திட்டு வராருன்னா, இப்ப நாங்க கேட்கிறோம், உங்களுக்கு என்ன அங்க உள்ள ஓட்டு உங்களுக்கு வரவா போகுது, எதுக்கு இந்த நாடகம் நாங்க கேட்டா எங்க கொண்டு வைப்பீங்க முகத்தை? இதே மாதிரி அடுத்த கட்டம். இப்படி ஒரு தலைவர் இப்படி பண்ணுவாரு, அடுத்தது வைகோ அவருக்கு பேரத்தை கூட்டணும், அவரோட சீட்டு இப்ப மகனுக்கு மட்டும் வாங்கியிருக்காரு, இன்னும் 2 உடன் பயணிப்பவர்களுக்கு வாங்கணும், இல்ல பெட்டியாவது கொஞ்சம் வெயிட் கூடணும். அதனால எல்லாருமே தேர்தல் கபட நாடகத்தை ஆடும். இந்த 6 மாசம் பாருங்க, உங்களுக்கு தலையே சுத்தம். இந்த திமுக, அதிமுக, பாஜக காரங்க எல்லாம் நல்ல மனசு, இவங்களுக்குள்ள இந்த இதயத்துக்குள்ள இவ்வளவு ஒரு நல்ல மனசு இருந்தா கல்லுக்குள் ஈரம் மாதிரி சுத்துவாங்க. பார்க்க தான் போறீங்க. நமக்கு கண்டென்ட் நிறைய இருக்கு பேசுறது. சார், இந்த சமத்துவ பயணமே வெறும் நாடகம் அப்படின்னு வந்து சொல்றாங்களே, இதை பத்தி உங்களோட? அந்த அம்மா வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ என்னமோ பெருசா. சார், இது வரைக்கும் அவர் மதுவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நீங்க அந்த கூட்டணியை விட்டு வெளியில வாங்க, மதுவை விக்கிற அரசை விட்டு வெளியில வாங்க. நீ பேசல, நான் பேசணும், நான் பேசல, நீ பேச. நீங்க தப்பா பேச கூடாது. தப்பா பேசி எதை பேசினாலும் நீ பேச கூடாது. நீ பேசுனதெல்லாம் ரைட்டா? நீ பேசுனதெல்லாம் ரைட்டா? சரிடா, சரிடா. சும்மா அதெல்லாம் சரி, நான் சரியா தான் பேசுறேன். உனக்கு தான் அது சரி, எனக்கு சரி இல்ல. நீ பேசுனது அவ்வளவும் தப்பு தான். இந்த பாரு, எல்லாமே தப்பு தான். அது உனக்கு வேணா ரைட்டா இருக்கலாம், உனக்கு ரைட்டா இருக்கலாம். அதெல்லாம் கத்திரிக்காய். உனக்கு தான் அது சரி. அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. உங்களோட சரி, உங்க பேச்சு அப்படியெல்லாம் கிடையாது. உங்க பேச்சு உங்களுக்கு தான். அதோட அப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. உங்க பேச்சு உங்களுக்கு தான்.
முன்னாடி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். முன்னாடி இல்ல அந்த தப்புன்னு தெரிஞ்சுதானே அதை இதை பண்றாங்க. எதுக்கு பேசணும்? அவங்களுடைய இது என்னன்னு தெரியணும் இல்ல, அவங்களுடைய என்னன்னு தெரிஞ்சா தானே நான் பதில் சொல்ல முடியும். பேசியாச்சுன்னா வாயை பொத்திட்டு உட்காந்துருங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க தப்பா சொல்லும்போது நான் என்ன தப்பா சொல்றேன்? நீங்க கூட்டணியில இருந்து வெளியில சொன்னா அதை சொல்ற நீ யாருமா? பொதுமக்கள் அந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது. பொதுமக்கள் நீ வேணா ஓட்டு போடாம வேணா போ. பொதுமக்கள் எதை வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் அதுக்கான உரிமை தான். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாயை பொத்திட்டு உட்காரணும். நீங்க பேசும்போது நான் பேசல, குறுக்கிடல. நான் குறுக்கிட்டேன் பாருமா. இவங்க பேசுறது அவ்வளவு 100க்கு 100 எல்லாம் வடிகட்டின பொய். இவங்களுக்கு பொய்ய தவிர வேற எதுவுமே கிடையாது. என்ன கழட்டிட்டாங்க இவங்களுக்கு வந்து இந்த நான் தான் நிப்பாட்டுன்றேன். அப்புறம் தேர்தல் அறிக்கை சொல்லணும், கத்திரிக்காய் அறிக்கை எல்லாம் ஆளாதவன் எதை வேணாலும் சொல்லிட்டு போலாம். தேர்தல் அறிக்கை கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம். ஆட்சியில் இருக்கவங்களுக்கு தான் வழி தெரியும். அப்படிதானே இருக்கு. தேர்தலுக்காக மட்டுமே இதெல்லாம் தேர்தலுக்காக ஆட்சிக்கு வரணும்னு கொடுக்கறவங்க அது வேற மாதிரி இருக்கும். ஆட்சிக்கே வர முடியாதவங்க அத ஒரு பழமொழி சொல்லுவான்ல, மொடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி அந்த அதே கதை ஆசைப்படல, மொடமாக்கி வச்சிருக்கீங்க. இந்தம்மா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப இடையில எதுக்கு மறிக்கிற? மொடமா வச்சிருக்கானு அப்ப மொடமா ஆயிட்டே இல்ல, அப்புறம் என்னத்துக்கு நீ அதை பத்தி பேசுற? கட்டு போட்டு எழும்பி சும்மா இருமா. கட்டு போட்டாலும் சரி, மரத்தை தொட்டுக்கிட்டு போட்டாலும் சரி, இவங்களால எந்த காலத்திலயும் இந்த ஆட்சிக்குங்கிறது வரவே இயலாதுமா. இவங்க வருஷமெல்லாம் இப்படியே பேசிட்டு மரத்துக்கும் தண்ணிக்கும் அதுக்கும் இதெல்லாம் தேவைதான், இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனா ஓட்டை போடுற மக்களை பார்த்து பேசணுமா? அங்க இருக்க கல்லணை அந்த சரித்திரத்தை நான் பேசல. இடையில பேசுனாக்கா மத்தவங்க எப்படிமா கேட்பான்? என்ன பேசுறீங்க? மக்களுக்காகவும் தண்ணிக்காகவும் போய் பேசுறீங்களே, அதுல பூரா பொய்யுரையா? அவ்வளவு பேசுறது பூரா பொய். யாரு கல்லணை கட்டின? கல்லணை கட்டினது முப்பாட்டானா? யாரு உனக்கு முப்பாட்ட? யாரு உனக்கு கரிகாலம்? உனக்கு என்ன முப்பாட்டானா? எப்படிமா முப்பாட்ட? அவனுக்கு எப்படி தமிழன் தாத்தா? தெலுங்க அவன் தெலுங்க கிடையாது. நீ நினைச்சாக்க எடுத்து பாரு. சரித்திரத்தை படிக்காம எதையும் பேசக்கூடாது. முழுக்க முழுக்க சரித்திரத்தை படிங்க. நீங்க வரலாறுல எந்த ஸ்கூல்ல வரலாறுல படிச்சிருப்ப? ஸ்கூல்ல ஏதாவது ஒரு புத்தகத்துல போட்டிருப்பாங்க. வரலாறு இருமா, வரலாறு என்ன சும்மா இந்த வேலையில இங்க வச்சு கூடாது. நான் பேசாத வெளியிடப்பட்ட புத்தகம் தான். நீ பேசுறத நிப்பாட்டு. இல்லன்னா நான் போறேன், நீயா பேசிக்க. அந்த மாதிரி என்று எடுத்துக்குமா? சும்மா என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் இங்க ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும். நீ எத்தனை நிமிஷம் பேசிருக்க, நான் எத்தனை நிமிஷம் பேசிருக்கேன்? சும்மா என்ன ஓவரா பேசுறீங்க? இங்க பாருமா, ரெண்டாவது வந்து இவங்க பேசுறது எல்லாமே வந்து நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தான் எதிர்கட்சின்னா நீ எதிரி கட்சியா? எதிர்கட்சி இல்ல. எதிர்கட்சின்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி. அவரு எம்எல்ஏ வச்சிருக்காரு சட்டமன்றத்துல, எதிர்கட்சி. அதுதான் எதிர்கட்சி. இவரு சும்மா ஒரு 8.2% ஓட்டு வச்சுக்கிட்டா நாங்க தான் திமுகவுக்கு எதிரி, நாங்க தான் திமுகவுக்கு எதிரி. அந்த தம்பி விஜய் வந்து அவரு வந்து நாங்க தான் திமுகவா தாவைக்காவா, அதுதான் அவரு. இவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் வாங்க தேர்தலில் நில்லுங்க, ஜெயிச்சு வாங்க. யாரு அப்ப வந்து எதிர்கட்சியா யாரு வர்றீங்களோ அவங்க வாங்க. அதை விட்டுவிட்டு இப்பயே நாங்க தான் எதிரி, நாங்க தான் எதிரின்னு இவர் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம். இது என்னமா? அது அநியாயமா இருக்குது. பிஜேபி ஒரு பக்கம், யார் பிடிப்பதுன்ற மாதிரி இல்ல, அதுதான் சொல்றேன். பிஜேபி ஒரு பக்கம், முதல் இடத்தை தாவேகா ஒரு பக்கம், இவங்க நாம் தமிழர் ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம். இவன் 4 கட்சி இருக்குது. இந்த 4 கட்சி நாங்க தான் யாரு? நாங்க யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்து இப்ப இருக்கவரு, சட்டமன்றத்தில் இருக்கவரு எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் நியாயமா எதிர்கட்சி தலைவர், அவர் தான் எதிர்கட்சி. மற்றவங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க எல்லாம் இருக்கீங்க, அவ்வளவுதான். அது நீங்க ஓட்டை வாங்கி நீங்க சட்டமன்றத்துல வந்து எதிர்கட்சி வரிசையில உட்காந்து அன்றைக்கு நீங்க கூவுனீங்கன்னா உங்க பேச்ச நான் ஏத்துக்கிடலாம். உங்களுக்கும் அதே தான், அதே மாதிரி தம்பி தாவேக்காவுக்கும் அதே தான், 2 பேருமே அதே தான்.
அதை விட்டு நாங்க தான் இதெல்லாம் வந்துமா பேச்சுக்கு வேணா சொற்களுக்கு வேணா அலங்காரமா இருக்குமே தவிர ஏட்டு சுரக்கா கறிக்கு ஆகாது. நீங்க ஆட்சிக்கு வரணும்னா மக்களை போய் பாருங்க. மக்கள் வாக்களிச்சா நீங்க ஆட்சிக்கு மக்களை தான் பார்த்தோம் மக்களை பார்த்தீங்க. அங்க போய் மரத்தை பாத்தீங்க, இங்க போய் பாத்தீங்க, மலையை பாத்தீங்க, எல்லாத்தையும் பாத்தீங்க. திமுக அரசு பல திரும்ப வாய் நிப்பாட்ட உனக்கு வாயே நிக்காதுமா. நான் தான் நிப்பாட்ட என்ன ஆகையினால இவங்க பேசுறது எல்லாமே அதாவது என்னன்னா ஒரு பூசகமா, அதாவது ஒரு மடைமாற்றம் பண்றாராம் மாப்பிள்ள சாரு. ஒரு மடைமாற்றம் பண்ணி அங்க போய் தண்ணிக்கு அப்படியே பண்ணிட்டு இதெல்லாம் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. இவங்க பேசுறது, இவங்க செய்யற செயல் எல்லாமே இவங்களுடைய, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான்ல, அதாவது நீர் எதுக்கு பாய்ச்சுனாக்க பயிருக்கு பாய்ச்சுனா நல்லா விளைச்சல் வரும், புல்லுக்கு பாய்ச்சுனா புல்லு தானே பழையும். அதனால என்ன இவங்களுடைய கட்சி எல்லாமே புல்லுக்கு நீர் பாய்ச்சுற வேலையத்தான் பாக்குறாங்களே தவிர டாப் டு பாட்டம் இல்லையும். இவங்க பயிருக்கு நீர் பாய்ச்சல, இவங்க பயிரை அறுவடை பண்ண முடியாது. இதுதான் உண்மை. அப்புறம் எதுக்கு பல கோடி பண திட்டம் திமுக தலைவர் அறிவிச்சாரு? அதுக்கப்புறம் எதுக்கு அண்ணன் சொன்ன கல்வித்துறையில 10 மார்க்கு மரங்கள் நட்டா நான் போடுவேன், அதான் கல்வித்துறை முடிவெடுத்திருக்குன்னு பத்திரிகையில நாங்க பார்த்தோம். அது திமுக அரசு எடுத்த முடிவு தானே. அதுக்கப்புறம் எதுக்கு இப்ப தமிழ் மொழியில பலக வைக்கணும்னு சொல்றாரு. அடுத்தது எதுக்கு சங்கரலின் பேர் சிவகாசி மேம்பாலத்துக்கு வைக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஏன் அண்ணனையும் கிண்டல் அடிப்பீங்க, அவர் செய்ய மாநாடையும் கிண்டல் அடிப்பீங்க, ஆனா அவரோட அறிவை மட்டும் திருடி நீங்க வச்சுக்குவீங்க. பேசக்கூடாது. அதனாலதான் அதை எடுத்து நீங்க செய்றீங்க. அதை எடுத்து தான் பண்ணணும்னு எழுதியிருக்கா. அதை எடுத்து தான் ஏன் எங்களுடையது திராவிட முன்னேற்ற கழகமே தமிழுக்கும் தமிழ் மக்களுக்குமாக வாழுகின்ற அரசியல் கட்சி. இவ்வளவு தூரம் உட்காந்து வச்சு பேச வச்சது திராவிட கட்சி. என்னுடைய மரபு வந்தது. மரபு வரும். மரபுங்கிறது எங்கிருந்து வந்துச்சு? மரபு எப்படி உங்களை எல்லாம் என்ன சொல்லணும்? அவையாரை யாரு பேச வச்சா? அவையாரை யாரு படிக்க வச்சா? யாரு திருவள்ளுவரை படிக்க வச்சா? இந்த திராவிடம் அப்ப எங்க இருந்துச்சு? தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கு ஒண்ணு ஏட்டி புட்டியா பேசியே இருக்கலாம். எல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்துல காலேஜ் இருந்துச்சு, யூனிவர்சிட்டி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. பரவலா மக்கள் எல்லாருமே காமராஜர் தான். ஆமா, காமராஜர் குடிக்க வச்சது உங்க திராவிடம். இருமா, காமராஜர் பண்ணாருமா. அவரு சக்திக்கு அப்ப 4 கோடி மக்கள் வாழ்ந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவரு பண்ணாரு. இப்ப 10 கோடி மக்கள் வாழ்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி திமுக இவங்க படிக்க வைக்கிறது தெரியுமே. 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரே டீச்சர் பத்தாக்குறை. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில MSWக்கு வாத்தியார் இருக்க மாட்டாங்க, குறிப்பிட்ட எந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கும் வாத்தியார் இருக்க மாட்டாங்க, ஒரே வாத்தியாரை வச்சு ஒப்பேத்துறது. அப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. எந்த ஸ்கூல்லயும் டீச்சர் கிடையாது, பிரின்சிபால் கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஒரு ஸ்கூல்ல 100 பசங்களுக்கு 2 டீச்சர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் பேசுறாங்க இந்த கல்வி சரியா இருந்தா தனியார் நிறுவனத்தை நோக்கி ஏன் மக்கள் போக போறாங்க? அதனால சும்மா நீங்க இப்படியே இந்த மக்கள் புல்லு திமுகங்கிற புல்லுக்கு வாக்குங்கிற தண்ணியை பாய்ச்சி வளர விட்டுருக்காங்க. அதனால எங்களை நெற்பயிரை விளைவிக்க முடியலங்கிறது உண்மைதான். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்க செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.